இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. தஞ்சையில் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அறிவித்து நிதி ஒதுக்கிய தமிழ்நாடு அரசு பெரிய கோயில் அருகே 11 ஏக்கர் நிலத்தையும் தேர்வு செய்திருந்தது. ஆனால் அதனை கட்டமைப்பதற்கான பணிகளை தொடங்காமல் தாமதம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை பெருஞ்செய்தியாக அலசுகிறது புதிய தலைமுறை. தமிழ் சமூகத்தின் அரச மரபினரில் உச்சம் தொட்டவர்களான சோழர்களுக்கு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன் வரவேற்கத்தக்க ஓர் அறிவிப்பை வெளியிட்டது தமிழக அரசு. மக்கள் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து ஆட்சி செய்த அரசகுலம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கிராமங்கள் வரைக்கும் அதிகார பகிர்வை கொண்டு சென்ற அரசகுலம், ஆசியாவின் வலிமையான கடற்படைகளில் ஒன்றை வைத்திருந்த அரசகுலம், தமிழ்நாட்டின் முதல் பேரரசை உருவாக்கிய அரசகுலம், தமிழ் கொடியின் செல்வாக்கை தெற்காசியா முழுவதும் பறக்கவிட்ட அரசகுலம் என்று பல பெருமைகளை கொண்டவர்கள் சோழர்கள். உலகெங்கும் உள்ள சமூகங்கள் தங்கள் மன்னர்களுக்கு பெரும் சிலைகளையும் அருங்காட்சியகங்களையும் அமைப்பது வழக்கம். இந்தியாவின் பல மாநிலங்களிலும் இதே வழக்கம் உண்டு. குறிப்பாக ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பயணித்தால் முக்கிய நகரங்கள் எல்லாவற்றிலும் மன்னர்களின் பிரம்மாண்டமான சிலைகளை பார்க்கலாம். தமிழ்நாடு இதில் விதிவிலக்கு. அரசியல் தலைவர்களுக்கான சிலைகள் மலிந்த தமிழ்நாட்டில் மன்னர்களுடைய சிலைகளை தேட வேண்டும். மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர்களுக்கும் கூட இங்கே முறையான அருங்காட்சியகமோ பிரம்மாண்ட சிலைகளோ கிடையாது. அவ்வளவு ஏன், தமிழ் சமூகத்தை நிலத்தால், நீரால், மொழியால், உணர்வால் ஒருங்கிணைத்த மாபெரும் ஆட்சியாளரான ராஜராஜனுக்கு கூட தஞ்சையிலோ சென்னையிலோ பிரம்மாண்டமான சிலைகள் இங்கே இல்லை. இத்தகைய சூழலில்தான் தஞ்சாவூரில் சோழர்களுக்கான அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று 2023 ஸ்டாலின் அரசு வெளியிட்ட அறிவிப்பு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் சுவாமிநாதன் 2 முறை தஞ்சைக்கு வந்து இடத்தை பார்வையிட்டார். 11 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டதோடு சமீபத்திய பட்ஜெட்டில் 54 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அருங்காட்சியகம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி 2 ஆண்டுகளாகியும் கட்டுமான பணிகள் ஏதும் தொடங்கவில்லை. இது தஞ்சை மக்களிடம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் உள்ள தமிழர்களிடம் ஏமாற்றத்தை உண்டாக்கியுள்ளது. சோழர்கள் எங்கெல்லாம் போய் படையெடுத்து இந்தியாவையே கிட்டத்தட்ட பல இடங்களில் அவர்கள் கொடி நாட்டி அவர்களுடைய ஆளுமை இருந்திருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. அப்போ அருங்காட்சியகம் என்பது அது அப்படியே அந்த வரலாறை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான பெரிய வாய்ப்பாக அமையும். சோழனை புகழ் சேர்க்கிற ராஜராஜ சோழனுக்கு அருங்காட்சியகம் வைக்கிறதுல என்ன திமுக அரசுக்கு தயக்கம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இது முற்றிலுமாக ஒரு மூட நம்பிக்கையின் வெளிப்பாடாக அரசியல் சென்டிமெண்ட்டுக்காக இந்த காரியத்தை தள்ளி போடுறாங்க. 16ஆம் தேதி தமிழக முதல்வர் அவர்கள் பல நலத்திட்டங்களை கொடுப்பதற்காக தஞ்சாவூர் வருகிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த அருங்காட்சியகமும் வரலாற்று நூலகமும் முறையான இடத்தில் நடத்தி வைக்கணும். தமிழகத்தில் முதலாக ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு பதவி கொடுத்து அவங்களுக்கு அதிகாரிச்சி அப்படிங்கிற பெயரில் குறிப்பிடக்கூடிய முறை முதலாக தொடங்கி வைத்தது ராஜராஜ சோழர் தான். அவர் ஆட்சி காலத்தில் தான் அது தொடங்கினது. இது இல்லாமல் வரலாற்றில் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட படைகள்லேயே மிகப்பெரிய படைப்பிரிவு சோழர்களுடைய படைப்பிரிவு தான். எதிரி அரசர்கள் அந்த படைப்பிரிவில் காலாட்படையில் மட்டும் 9 லட்சம் வீரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ பேரரசர்கள் அப்படின்னு உலக அளவில் சொல்லப்படக்கூடியவர்களுடைய பட்டியல ராஜராஜ சோழனோட பெயரே இல்லைங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த பெயர் வரணும்னா நாம முதல்ல ராஜராஜ சோழனை பெரிய அளவில் கொண்டாடினாதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் கொண்டாடக்கூடிய நிலைமை வரும். வெகு சீக்கிரம் அருங்காட்சியக பணியை ஆரம்பிப்பதோடு பேரரசர் ராஜராஜனுக்கு 100 அடி நிலை பிரம்மாண்ட சிலையும் அமைக்க வேண்டும் என்கிறார்கள் மக்கள்.
இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.